பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூஏஇல குறிப்பா வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய பதிலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல உறவினர்கள், நண்பர்கள் யாராவது அங்க வேலை செய்யறவங்க இருந்து அங்க வேக்கன்ட் இருக்கு, உன்னோட சிவி இங்க அனுப்பு, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு நம்பிக்கையானவர்கள் சொல்லும் போது நம்ம அந்த ஊருக்கு கடந்து போய் அந்த வேலையில ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க, குறிப்பா மெடிக்கல் லைனுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, எம்ஓஹெச் நினைக்கிறேன். அந்த நர்சிங்க்கெல்லாம் டாக்டர்ஸும் போறதுக்கு அந்த யூஏஇல ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுல நம்ம பாஸ் பண்ணோம். அதுக்கு 1,00,000 ரூபாய் நர்சிங்ல இருக்கிறவங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்கு, அந்த எக்ஸாமோட ஃபீஸ். அதுல பாஸ் பண்ண பிறகுதான் நம்ம வேலைக்கு ட்ரை பண்ண முடியும். அப்பதான் அந்த ஏஜென்ட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்ட் மூலமா போகும்போது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையான ஏஜென்சியான்றது நீங்க தான் செக் பண்ணிக்கணும். இதையெல்லாம் விட நானே போய் அங்க வேலை தேடிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அங்க ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கும்போது சில ஆப்புங்களை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க அந்த ஆப் மூலமா அப்ளை பண்ணி அந்த ஊரோட ஒரு சிம் கார்டு மூலமா ட்ரை பண்ணி அது மூலமா ஆப்ல அந்த நம்பரை கொடுத்து அவங்க நான் இங்கதான் இருக்கிறேன்றதுக்கு அந்த நம்பர் அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். சிவியை அவங்களுக்கு அனுப்பும் போது இந்த நாள்ல இன்டர்வியூக்கு வாங்கன்னு வாங்க. அப்ப நீங்க இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணியும் வேலை கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆப்னா இண்டீட்ன்ற ஆப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப அழகா, இண்டீட் துபாய் ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணுது. இன்னும் நிறைய ஆப் அங்க இருக்கு. உங்களோட இப்படி எப்படியெல்லாம் போய் யூஏஇல வேலை தேடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆனா எது எப்படியோ வேலைன்றது நம்ம வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாக்கோபுக்கு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடி தாய் மாமன் கிட்ட தஞ்சத்துக்கு போன அவருக்கு பாருங்களேன், வேலையும் கூடவே குடும்பமும் அமைஞ்சது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நல்ல குடும்பம் இருக்கும், ஆனா நல்ல வேலை இல்லாம கலங்கி போயிருப்பீங்க. சங்கீதம் 128 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். என்னங்க, வேலை கிடைக்கலன்னு கலக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல கையின் பிரயாசத்தை தந்து உங்களுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாக செய்வார். God bless you all.